ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாகோ ரோஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் ஜவ்வரிசி, 1 கப் சர்க்கரை, 1 கப் தேங்காய் துருவல், 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது நல்லா பாயில் ஆனோன்னே நம்ம ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அடி பிடிக்கும் சர்க்கரை போட்டதுக்கப்புறம், அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு டபுள் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஒரு வாழை இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி வேக வச்சதை எடுத்து இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த ஸ்ப்ரெட் பண்ண ஜவ்வரிசி எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த வேக வச்ச ஜவ்வரிசி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கோங்க கத்தி வச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அந்த இலையை எடுத்துட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயில் நல்லா புரட்டி எல்லா இடத்துலையும் தேங்காய் படுற மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாகோ ரோஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.